இருங்கள், அருள் வடிவாக இருங்கள். கர்மசாமிக்கு நாகர்கோயில இருந்து துபாய்க்கு சென்ற மகன். இப்பதான் நீ சரியான உத்தரவு. நீ நினைச்சதும் மழை அடிக்கணும் ராசாத்தி, அது எனக்கு. நல்ல பாட்டு தானடா முருகா. வறண்ட பூமிக்கு மழை வந்து பயிர்களை செழிக்க வைப்பது போல, தம்பி உங்களுக்கு வந்து நாகர்கோயில் சொன்னதால நீங்க வந்து நிக்கிறீங்க. நீங்க இல்ல, போய் உட்காருங்க. நாகர்கோயில் வந்து துபாய்க்கு போனவும் நான் விவரமா தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு காலம் குறைச்சிட்டான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 பேர்கள் உங்க குடும்பத்தை ஏமாத்தி வஞ்சித்துட்டாங்க. அதுல உங்களுடைய உழைப்பு பணங்கள் எல்லாம் நஷ்டமாகி இப்ப மனவேதனை அடைஞ்சு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இந்த நிலைகள்ல இருந்து மீளதுக்கு எனக்கு பணம் கிடைக்கணும் கருப்பசாமி, எங்க கடன்களையும் தீர்க்கணும், அதுக்கு எங்களுக்கு துணை கொடுங்கன்னு நீ கேட்க வந்திருக்க. காலம்னு சொன்னான். அதனால நீ இருக்கிற இடத்துல உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுல உன் கடன்கள்லாம் தீரத்துக்கு வழிவகுத்து தரேன். புதிய வீடு கட்டி இதே செந்தமிழ்நாட்டுல அருமையா இருப்பேன். ஆமா, என்ன செய்யணும்? தரணுமா? இரு, வாங்கி தரேன். கணமுடு வெற்றி உண்டு. சரி இருங்க, பிற வாங்கி. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரும் இருக்கீங்களா கோயம்புத்தூர்ல? வாப்பா. முத்துக்களோ அமைதி. என்ன சத்தம்? கொஞ்சமாவது அமைதியா இருக்க வேண்டாம். யாரும் நல்ல காலோட எந்த உட்கார்ந்து ஒரு மாத்திரை. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிளட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணீங்களா? இவங்களுக்கு செக் பண்ணீங்களா? சரி, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க? அந்த முட்டை வளர்ச்சி ஆயிரும்னு மேல இருந்து உத்தரவாகி வெற்றியாக்கி தந்துருந்தேன். குழந்தை பாக்கியம் கிடைச்சாச்சு. கால்னு சொன்னான். ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் ஒரு முறை அப்படி இருக்கு. அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தை தங்கும். கால் என் பேரை வைடா, ஆனந்தமா இருப்ப, சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு வரலாம். இந்த கனியை நீ சாப்பிட்டு கரு தங்கும். இந்த கனியை என்னைய வச்சு பிரார்த்தனை செய். செல்வமும் பெருகும், புத்திர பாக்கியமும் கிடைக்கும். நல்லா இருக்கும். டமாட்டிய அப்படியா? சரி, மாற்று. கர்மசாமி திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்கான திருமணம்? உங்க பையனுக்கா? கால் வந்துட்டோம். அங்க கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோனியம்மன் ஒரு தெய்வம் வருதா? எங்க இருக்கு? தமிழ்நாடுல இருக்கு. உங்க எல்லையில் உள்ள பெருந்தெய்வமா? கால்
மலைமகளே உன் கருணை வடிவம் கண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு. இலைகளிலே வேப்பிலைக்கோர் புகழ் உண்டு. எங்கள் மாறி நீ தந்த பரிசென்று. உங்க பையனை கூப்பிட்டு கேட்டீங்களா? என்ன சொன்னான்? அவன் தள்ளி விட இன்னொருத்தைய தள்ளிட்டு போறான்ல, அப்படின்னு எப்படி வாங்கிட்ட ஓப்பன் பண்ணுவான்? புரியுதா? காலன்ட்டு இப்படியெல்லாம் ஓப்பனா பேசலாம் மேடம் இருக்கா? பேசக்கூடாதுல்ல. நான் அதுக்கு நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம்? ஓப்பனா பேசதான் உட்காந்துருக்கோம். அப்போதான் தப்பு செய்தவன் உணர்ந்து பார்ப்பான். ஒருத்தி வருவா அங்க இருந்து, எனக்கு உத்தரவே வரக்கூடாது, நான் சும்மா திரு மட்டும் போயிட்டு போறேன். அப்போ அதுவும்பா இப்ப உள்ள மாலை போட்டிருக்கு, கனி கொடுத்துருக்கு, நான் சொல்லக்கூடாதுங்கள ஏன்னு கேட்டா அப்படி ஒரு ரகசியம் இருக்கு. இன்னொரு முறை காரணம் சொல்லலாம். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. வரலாம். நமச்சிவாயம். சிவபெருமான் தெரியுதார? எங்கப்பா இருக்காரு? சரி, ஓகே, வாங்க. பையனுடைய மனதை மாற்றி திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? செல்வமா ஆக்கி தாரேன். இப்படி மாறிடுவான். அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்க. கால் ஒன்று வரலாம். முருகா, நீ இந்த வேடை தன்னில் சேயன் என்னை மறந்தால். வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருதா? யாருப்பா அது? அம்மன் தெய்வம். இறந்து போன ஒரு ஆத்மா, ஒரு பெண்ணின் ஆத்மா. கால் ஒன்று. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுமா? நிறைய கடன்களும் மனக்குழப்பம் இருக்கு, அதை தீர்க்கிறது எப்படி? அவன்கிட்ட கேட்டீங்களா? நல்ல சொல்லுங்க. கேட்டுட்டு என்னைய பாருங்க. இருக்கு இல்லைங்கிறது பிறகு முடிவு எடுப்போம். இன்னொருத்தர கால் வந்துட்டுவாங்க. இப்படித்தான் ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு. கடன்கள் இருக்க அப்படின்னு. கடனா? எனக்கா? இல்லையே அப்படின்னாரு. அப்படியா? வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. வீட்டுக்கு போனாரு. மேஜர் டிராவலாம் திறந்து பார்த்தாரு. ஒரு பத்திரம் கிடச்சி உள்ள அக்ரிமெண்ட். இவர் மகன் இவனுக்கே தெரியாம 50,000 வாங்கி கடன் வச்சிருக்கோம். நான் உங்களை சொல்லல, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லுறேன். பக்கத்துல வரலாம். புரட்டாசியில இருந்து கல்யாண வேலையை தொடங்கி வெற்றி அடையலாம். எஸ், எல்லாம் வெற்றியா நடக்கும், மன நிறைவா நடக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே கோயம்புத்தூர் காரமடை எல்லை. காரமடை கால் ஒன்று வரலாம். சொடியாக போனோம்னா கோடிக்கனோ கைய தட்டும், அம்மா கைய தட்டும். இன்னொரு தடவை கால் ஒன்று வரலாம். வரலாம். ஏப்பா செக்கு வந்து கண்டிப்பா ஆட்டித்தான் ஆகணும். ஆனா ஆட்டுற மாடு வந்து நடக்க முடியாம கிடக்கு. அப்ப செக்க என்ன செய்ய? வேற ஒரு மாடு வச்சு ஆட்டிட வேண்டியதான். கால் வந்துட்டு வா. அதே மாதிரி உன் பணத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு தர்றதுக்கு ரொம்ப முரண்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பணத்தை நான் வாங்கி உன்னை செம்மையா ஆக்கி தந்தா போதுங்களா? அந்த பணத்தை நான் வாங்கி தருகிற பொழுது அவன் குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு ஒரு சிறிய கண்டம் ஏற்படும். அப்படி ஒரு விதி இருக்கு. அதுல எந்த பாதகம் இல்லாம காப்பாற்றி தர உன் பணம் கிடைச்சாச்சு. மகிழ்ச்சியா இருக்கலாம்.
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சரி. அப்படியா? திருப்பூர். கோயம்புத்தூர்ல போய் உட்காருங்க. கணவன் மனைவி நிறைய கடன்களும் வேதனையும் அடைந்து வந்த மக்கள். நீங்க கடன் பட்டிருக்கீங்களா? எத்தனை கோடிக்கு பட்டிருக்கியா? கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ளுக்குள்ளே விநாயகர், சிவலிங்கம் எல்லாமே இருக்கு. சரிண்ணா? இருக்கா இல்லையா? வீட்டுக்குள்ள இருக்கு. அதையெல்லாம் ஒழுங்கா நல்லா பூஜை பண்ணி வாரீங்க. இத்தனை பிரார்த்தனை செய்த பிறகும் எங்க கஷ்டம் தீர மாட்டுக்கே கருப்பசாமி. அதுக்கு ஒரு முடிவு வேணும். யாராவது தடை போட்டிருக்காங்களா? இல்ல எங்க விதியே இதுதானா? இதுக்கு என்ன விளக்கம்? அதை நீங்க தீர்த்து தெளிவு பண்ணி தாங்கன்னு கேட்க வந்துருக்கலாம். காலன் வாங்க, கடத்தை தீர்த்து வெட்டியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? பசங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன். பக்கத்துல வா. 8 இருந்தனா எப்படி கிடைக்கும்? இந்தா, ஒரு பிள்ளைக்கு வேலையும் கிடைக்கும், உன் கடனும் தீரும். செம்மையாக்கி தர மகளே. நல்லா புண்ணியமா நல்லா இருப்பா. உயர்ந்த மன உடையவன். வாழ்க. கர்மசாமிக்கு அதே மாதிரி கணவன் மனைவி. என்னை விட்டுட்டு எல்லாரும் டீ குடிக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீங்க தொழிலுக்காக வைத்திருந்த இடம் கொஞ்சம் இழப்பாயிடுது. ஆனா இப்போ கடன் பட்டிருக்கக்கூடிய காரணத்தால இந்த கடனை தீக்கிறதுக்கு ஒரு சொத்து கைவிட்டு போய் தான் நடக்கணுங்கிற விதி வந்தாச்சு. அதை எந்த தடையும் இல்லாம ஆக்கித்தார. கடனை தீர்த்துத்தார். உன்னுடைய உடல்நிலைக்குள்ள ஒண்ணும் இல்லை, மனநிலைகளுடைய அதிர்ச்சியால் அந்த வலி வேதனை இருக்கிறது. ஆகையினால் அது மனதின் வலியை தவிர உடலின் வலி அல்ல. நல்லா மகளே. செல்வமார். கர்மசாமிக்கு கல்யாணத்தை முதலா கேட்டு வந்தது யார்? காலம் தம்பி நல்ல காலில் விடலைய. வரலாம். சாமி, முன்னோர்கள் செய்த பாவமோ யார் செய்த தோஷமோ எது இருந்தாலும் அதெல்லாம் நீக்கிட்டு எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு குடும்பத்தோட வாழறதுக்கும் ஒரு தொழிலையும் அமைச்சு தந்திருப்பான்னு கேட்குறேன். உண்மைதானே? கால் வந்துடுவான். இந்தாடா, புரட்டாசிக்கு பின் உனக்கு கல்யாண வாழ்க்கை தொடங்கும். இனமெச்ச உன் கல்யாணம் நடக்கும். வெற்றியாக்கித்தார். நல்லா வெற்றியாக்கித்தார். பணம் வந்திருக்காங்க. அசத்து. கர்மசாமிக்கு அதே திருப்பூர். என் பிள்ளைய நல்லாக்கி கொடுத்து கேட்டு வந்தவங்க. இன்னொரு தரம் கால் வந்துருவாங்க. வாடாங்க. அப்பா என்ன செய்தவனுக்கு? என்ன பேர்?
ஆ? புரியும்படியா ஒரு பேரை வச்சிருக்க கூடாதா? நீச்சமா இவனுடைய பிரெயினை பத்தி தான் உனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனா அவனுக்கு மன வளர்ச்சியும் ஃபீலிங் சம்பந்தமான வளர்ச்சியும் இருக்கு. அப்பப்போ ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுதெல்லாம் நரம்பு பாதிக்கப்படுது. அதுதான் இதுக்கு காரணம். அதை நிறுத்தி நான் தெளிவாக்கி தந்திருந்தேன். இன்னும் 3 முறை நீங்க என்னை சந்திக்கணும். என்ன? ஆமாப்பா, வெத்தியாக்கி தரேன். இந்தா நல்லா பக்கத்துல வாங்க. ஜெயிச்சு தரேன். புண்ணியமா இருமா. வாடாங்க. இருமை கேறாங்க.